இன்றைக்கி இருக்கிற சில பேர் கேட்குற சில பேர் அவரோ பெரிய ஆக்டர் அவருன்னு கேட்குறான் போது அப்படியே கொலை பண்ணலாம் போல வருது எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா நம்ம 3 பேர் இருக்கிற சீனில் உங்களை போட்டு வாருன்னு வாருவோம், நாங்கள் கலாட்டா பண்ணி சிரிக்க வச்சுட்டே இருப்போம். அது நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. இன்டர்வியூவில் ரஜினி சார் பேசுகிறாரு, அவர் நாடகத்தை பாராட்டிட்டு பேசிட்டு இந்த நாடகத்தை பற்றி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு சொல்லணும் இருக்குது. பிடிச்சது என்னங்கிறது நான் சொல்கிறேன். சும்மா ஒரு பைத்தியக்கார வெறியன் நான் கிடையாது, கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுற வெறியன் இல்லை நான். மேட்ரை போய் ரஜினிகிட்ட சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. என்னுடைய அண்ணாமலை பாஷா காம்பினேஷனை திருப்பி கொண்டு நல்லா போகும்னு சொல்லிட்டு கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க. ஆக்சுவலாக நான் இந்த கேபி டிவி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாச்சு. 6 வருஷமாக ஒருத்தரை நான் இன்டர்வியூ பண்ணணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். 1 2 இல்லை, 6 இயர்ஸ் நானும் விடாமல் கஜினி முகத் மாதிரி கேட்டு இன்றைக்கி தான் அதுக்கு அமைஞ்சது. இத்தனைக்கும் அவர் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அண்ட் மோஸ்ட் ஒண்டர்ஃபுல், என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். ஸோ அவரை இன்டர்வியூ பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப பெருமை. வணக்கம் மகேன். வணக்கம் பப்பி அவர்களே, எப்படி இருக்கீங்க? நான் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னா, ஆரம்பத்தில் வாங்க சௌக்கியமாக இருக்கீங்களா எல்லாம் கேட்பேன். அதுக்கப்புறம் என்னால் அப்படி பேச முடியாது. கரெக்ட். ஜாலியாக நம்ம எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசணும். கண்டிப்பாக. ஆமாம். ஸோ சச் அ ப்ளசன்ட் ஹாப்பினஸ் ஃபார் மீ டு மீட் யூ. அது எதனால மிஸ் ஆச்சுன்னு எனக்கும் தெரியலம்மா, தப்பாக எடுத்துக்காத. இல்லை பரவாயில்ல. அதனால என்ன, ஆக்சுவலாக என்னென்னா இந்த சந்தர்ப்பம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சாருகேசின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு சகாப்தமாக வரக்கூடிய ஒரு படத்துக்கு ரிலீஸ் ஆகிற நேரத்தில் இந்த இன்டர்வியூ பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப எனக்கு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, யார்கிட்ட சொன்னபோது சிரித்தாங்க. எனக்கு ஒரு லைஃப் டைம் மூவி அப்படின்னு சொன்னேன். என்ன 76 வயசில் லைஃப் டைம் மூவின்றேன்னா, அந்த 76ங்கிறது நம்பர் தானே. 76 இருந்தாலும் நமக்கு ஒரு எக்ஸைட்டட் மூவியாக இருந்தால், இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கேன் நான். நவகிரகம் படும்போது நான் என்ன எக்ஸைட்மெண்ட் இருந்தேனோ அதில் இருக்கேன். பிகாஸ் இது நான் பண்ண நாடகங்கள்லேயே ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக வந்த நாடகம். யூ ஹவ் சீன் த பிளே. இன்ஃபேக்ட் நாடகத்தை பற்றி கூட ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க இதில் கேபி டிவியில். பட் அது படமாக வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அதுக்கு ஒரு சின்ன ஊந்துகோல் மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்தார். அவர் இந்த நாடகத்தை 2-3 தடவை பார்த்தார். இன்னும் பண்ணலையா, படம் பண்ணலையாண்ணா அப்படின்னாரு. படம் பண்ணலையான்னா படம் வாங்க சார் அப்படின்னு டக்குன்னு அமைஞ்சது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அருண்னு ஈரோட்லேருந்து, அவங்க நாடகங்கள்லாம் அங்கே போட்டவர். இங்கே கூட அந்த காலத்து நாடகம் போட்டிருக்கலாங்க. பட் அவர் நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடியும், ஒரு டைட்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு தோணின முதல் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா தான். லவ்லி. அது என்ன காரணம்னா, சுரேஷ் கிருஷ்ணா நாடகத்தை பார்த்து படம் பண்ணணுன்னு ஐடியாவே இல்லாத போது 1 வீக்கில் எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துட்டார். ஹரே கிருஷ்ணா, பியூட்டிஃபுல். அவ்வளவு ரெடியாக இருந்தார் அந்த சப்ஜெக்ட் மேலே, இதை பண்ணணுன்னு. அப்புறம் அதான் சொல்கிறேன், எப்படி போய் எங்கே வரணுமோன்னு அங்கே தான் சேர்ந்தது. அவர் சேர்ந்த உடனே தேவா சேர்ந்தார். மேட்ரை போய் ரஜினிகிட்ட சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. என்னுடைய அண்ணாமலை பாஷா காம்பினேஷனை திருப்பி கொண்டு நல்லா போகும்னு சொல்லிட்டு யூ ஒர்க் ஹார்ட். ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். நாடகத்திலேயே சுரேஷ் கிருஷ்ணா என்கிட்ட சொன்ன பாயிண்ட் என்னென்னா, இது நாடகம் பார்க்கும்போதே சினிமா பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு. அந்த மூடு வந்ததுனால இது ஸ்க்ரீன் பிளே இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ, பட் ஐ வில் டூ இட் இன் டிஃப்ரெண்ட் வேன்னு பண்ணார். அண்டு நான் இப்போ தமாஷா கேட்டவர், சார் திரும்ப பண்ணுறீங்க, சரி சாருகேசி ரோல் நான் தானே அப்படின்னு. வெரி பியூட்டிஃபுல். அவரும் சொல்லிட்டாரு, சார் உங்களை தவிர இன்றைக்கி யாரும் பண்ண முடியாது அந்த ரோலை, சும்மா எல்லாம் விளையாடுதிங்க, நம்ம மொத்தத்துக்கு சாலிட் சப்போர்ட் போட்டுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி சின்ன படங்கள் மக்களை போய் ரீச் ஆகுதுங்கிறது ரொம்ப கஷ்டம். யூ நோ தட், யூ பீன் இன் த ஃபீல்ட், யூ ஆர் இன் த ஃபீல்ட். ஸோ நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக இலைய நல்லா இருக்குது, சாதம் நல்லா இருக்குன்னா பக்கத்தில் சாம்பார் ரசம் எல்லாம் நல்லா இருக்கணும்ல. ஒரு சுஹாசினி, ஒரு சமுத்திரக்கனி, அப்புறம் இந்த ரம்யா பாண்டியன், ஐயப்பராஜன் யங்ஸ்டர், தலைவாசல் விஜய், சத்யராஜ், எக்ஸலண்ட், இவ்வளோ பேர், இவ்வளவு நல்ல ஆர்டிஸ்ட். அதெல்லாம் போட்டோன்னே அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது, இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம பெருசாக சொத்து சம்பாதிக்கலை, குட்வில் சம்பாதிச்சிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சொன்ன பேச்சுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். அதுவும் ஹாசினியெல்லாம் நீ பண்ணுறியான்னு நான் கேட்கல, நீ பண்ணுறேன்னு தான் சொன்னேன். அதே மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா சத்யராஜ்க்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னார். அவர் ஃபோன் பண்ணி சங்கர் மகாதேவன் வாய்ஸ் எனக்கு எப்படி அமைஞ்சது பாருங்கள். எனக்கு நான் தான் சொன்னேன், என்னோடய 2வது படம் 100க்கு 100, அதில் ஒரு பாட்டு எனக்கு டிஎம்எஸ் வாய்ஸ் கொடுத்தார். அன்றைக்கி எனக்கு 21 வயசு. நைட்டு முழுக்க நான் தூங்கலை.
ஏன்னா நான் தெய்வமாக மதிக்கிற சிவாஜிக்கு வாய்ஸ் கொடுத்தவர் எனக்கு வாய்ஸ் கொடுத்தாரு, அதே மாதிரி இன்னைக்கு சார். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி இன்ட்ரீக் வித் அ லாட் ஆஃப் நைஸ் திங்ஸ் ஸ்டோல்ட், அது மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு படம். ஸோ இனிமேல் மக்கள் கையில் இருக்குது. நானும் வந்து இங்கே கேபிடிவியோடைய ஃபேன்ஸ் எல்லாரையும் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் போய் பார்த்தா தான் வந்து அதுக்காக கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து அதோடைய என்ன சொல்கிறது, அதோடைய ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட். நல்ல படங்கள், நல்ல கருத்துள்ள இல்லை இது படங்கள். யங்ஸ்டர்ஸும் ஆல் ஓவர் த வேர்ல்டு நான் ட்ராமா போட்டிருக்கேன், அமெரிக்காலாம் போட்டிருக்கேன். இந்த ட்ராமா 200 பிளேக்கு மேலே போட்டாச்சு. யங்ஸ்டர்ஸும் ரசித்தாங்க இந்த எமோஷன்ஸ் அந்த இது. ஏன்னா எல்லார் வீட்லேயும் நடக்கிற சில சம்பவங்களும் இதில் இருக்குது. எக்ஸலண்ட். யூ வில் ரிமெம்பர் த சப்ஜெக்ட், பட் நம்ம அதை சொல்ல வேண்டாம் ஜாஸ்தி. அதனால எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய சப்ஜெக்ட். அண்ட் நான் ஸ்டாண்டர்டாக இது கொடுக்குற ஒரு லோகோ என்னென்னா, சுதந்திர போராட்டத்தில் என்ன சொன்னாங்க, நீ கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, காந்திஜியோட நான் வயலன்ஸ். அதே மாதிரி இந்த கத்தியின்றி ரத்தமின்றி திரைப்படம் வந்து ஓடுறது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா தேட்டருக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் அருவா எடுத்து ரத்த கிளறியா ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் கிடச்சதுன்னா, ரீசெண்டாக நான் யூத்துன்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நம்ம கருணாசுடைய பையன். ஸோ என்ன தெரியுமா, ஒரு போனோமா சிரிச்சோமா வந்தோமான்னு இருக்கு. இல்லைன்னா ரொம்ப இல்லை எமோஷனலாக அட்டாச் ஆகணும். ஒரு மெய்யழகன் மாதிரியோ இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலி, இது வந்து எல்லாருக்கும் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வரக்கூடிய சப்ஜெக்ட். அண்ட் மியூசிக்கை வச்சுருக்கோம். இதுதான் சுரேஷ் கிருஷ்ணா சொன்னார், ஒரு சங்கராபரணத்துக்கு அப்புறம் சிந்து பைரவிக்கு அப்புறம் மியூசிக்கை மையமாக வச்சு பண்ண படங்களே இல்லை. மியூசிக் வந்து தேவா சார். தேவா அங்கே தான் நீங்கள் வந்து வேறு மாதிரி ஒரு தேவாவை பார்க்க போகிறீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். இதுக்கப்புறம் ஒரு கர்நாடிக் கானான்னு ஆயிடுவார் அவர். வெரி நைஸ், இட்ஸ் அ நைஸ் காம்பினேஷன். அண்ட் இன்னொரு சின்ன ஒரு நல்ல விஷயமும் இதில், பிகாஸ் யூ நோ த ஃபேமிலி வெல், நான் சொல்கிறேன். இதில் என் பொண்ணு நடிச்சிருக்கா மதுவந்தி, ஒரு நைஸ் ரோல் அஸ் டிவி ஆங்கர் சமுத்திரக்கனியோட. என்னோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்காக என் பேரன் நடிச்சிருக்கான். லவ்லி லவ்லி. ஒரு 3 ஜெனரேஷன் உள்ள விட்டார் சுரேஷ் கிருஷ்ணா. வெரி நைஸ், வெரி நைஸ். இட்ஸ் ஃபன். அவர் உங்கள் பேரன் இதில் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாரு, ஊட்டியிலேருந்து வந்துட்டாரா? வந்துட்டு ரெஹமான் கன்சர்வேட்டரியில் எடிட் மியூசிக், இஸ் அ சிங்கர் நோ. நிறைய லைட் மியூசிக் படம், ஒரு 4 படம் பாடியிருக்கான். அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு பிரேக் கிடைக்கும். வரணும் மகன், வரணும். நம்ம கூத்தாடி கும்பல் தானே. இல்லை கூத்தாடின்னு சொல்கிறத விட நம்ம சிவனே கூத்தாடி தான், அதால் தப்பு இல்லை. அண்ட் ஐ ரிமெம்பர் எப்படி நான் உங்களுடைய அந்த ட்ரூப்பில் ஆக்ட் பண்ணினேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? குருக்ஷேத்திரம்ங்கிற நாடகம் இல்லை ரகசியம், அதுதான் ஃபஸ்ட்டு நானும் மௌலி காம்பினேஷனில் யூ கேம் அஸ் த ஹீரோயின் அந்த ட்ராமாவில். எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, நம்ம 3 பேர் இருக்கிற சீனில் உங்களை போட்டு வாருன்னு நாங்கள் கலாட்டா பண்ணி சிரிக்க வச்சுட்டே இருப்போம். அது நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. பட் எனக்கெல்லாம் வந்து ஐ ஹவ் சீன் யூ அஸ் அ ஸ்டார். நெஞ்சில் ஒரு ஆலயம் அந்த என்னுடைய ஃபேவரட் படம். நான் பியூசி படிக்கும்போது அடிக்கடி பார்த்த ஒரு படம் குழந்தையும் தெய்வம். சரியா, உங்கள் அம்மாக்கெல்லாம் எங்கள் அம்மாவை அப்பாவெல்லாம் நல்லா தெரியும். ஸோ இப்போ இதில் இந்த இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் வரவே வராது. எங்கள் 2 பேருக்கு ஒருத்தர் எத்தனை வருஷமாக தெரியும்னா அது யூ கேன் நெவர் டிஃபைன். தட் இஸ் ட்ரூ. பிகாஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, திடீர்னு நம்ம ஸ்கூலில் இருந்து ராஜம்மா என்னை கூப்பிட்டு, உனக்கு ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு மொமெண்டோ இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம ஸ்கூல்லேருந்து எப்படி மொமெண்டோ எனக்கு, ஏன்னா அது ஏதோ ஒரு ஆண்டு விழா, உங்களுடைய 50th இயரோ ஏதோ ஒரு ஆண்டு விழா. பார்த்தா அந்த மொத கல் நடும்போது இல்லை, அதுக்கப்புறம் எதுக்கோ ஒரு தடவை நான் வந்திருக்கேன் விழாக்கு. அந்த ஸ்டோன் இதில் சின்ன பிள்ளைகளை என்னை கூப்பிட்டுருக்காங்க, ஒரு குழந்தைங்க செக்ஷனுக்கு போல் இருக்குது. அதுக்காக ஸ்பெஷல் ஆனர் பண்ணாங்க. ஆனால் ஷீ இஸ் அ கிரேட் லேடி. அவங்க எப்போ பார்த்தாலும், எந்த கல்யாணத்தில் பார்த்தாலும், சில ஃபோட்டோஸ் போடுறேன் பாருங்கள், அவ்வளோ அன்பாக வந்து நம்ம UAE 50th இயர்க்கே யுவர் தேர் ஒரு மொமெண்டோ கொடுத்தோம். பிகாஸ் யூ ஆர் பார்ட் ஆஃப் த ட்ரூப். கண்டிப்பாக. அண்ட் இன்னொன்று பண்ணுவாங்க, என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஹீரோயின் வந்து இவங்களுக்கு அன்றைக்கி வர முடியாமல் போயிடுச்சு, கல்தா கொடுத்தாங்கன்னா கூப்பிடு பத்மினியை. ஏன்னா அந்த மாதிரி கேப்பில் வந்து நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அந்த மாதிரி விஷு ட்ரூப்பில் இருக்கும்போது கூட நிறைய வந்து அது நாடகம் நமக்கு எல்லாருக்குமே நமக்கெல்லாம் இந்த பேஸ், அந்த நாடகம் அப்படிங்கிறது ஒரு சாலிட் பேஸாக இருந்தது. அதை நான் ரொம்ப நம்புகிறேன். நாடக நடிகனாக இருந்து ரொம்ப நாள் நீடிச்சு இருக்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஆனால் வலுவான கருத்து. பட் இதில் என்ன ஆச்சுன்னா மகன், நாடகத்தில் இருந்ததுனால நான் பல சினிமாவோட வாய்ப்புகளை நான் வந்து இழந்துட்டேன். எனக்கும் நிறையா இருக்குது. அதாவது ஒரு இன்டர்வியூவில் ரஜினி சார் பேசுகிறாரு, அவர் நாடகத்தை பாராட்டிட்டு பேசிட்டு இந்த நாடகத்தை பற்றி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு சொல்லணும் இருக்குது. இந்த நாடகத்தினால பல படங்களை விட்டுருக்காரு அவர் என்னோடய பீக் பீரியடில். அதான் வருஷம் 30 படம் பண்ணியிருந்த பீரியடில் கூட அவர் 40 படம் இருப்பார், நிறைய சொத்து வாங்கியிருப்பார். 5:30 மணி ஆச்சுன்னா நாடகம்னு ஓடிடுவார் அப்படின்னு சொன்னார் அவர். ட்ரூ. 2வது திடீர்னு வந்து டேட்டு கேட்டால் நம்ம தான் வெளியூரில் ஒத்துக்கிட்டு இருந்திருப்போம், பண்ண முடியாது. ஸோ எனக்கு நிறைய பாலச்சந்தர் சார் படம் போச்சு, அந்த மாதிரி சொல்லத்தான் நினைக்கிறேன். நிறைய படம் மிஸ் பண்ணேன்.
அப்புறம் அவர் வந்து உன்னை வந்து நம்பி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். ஸோ அந்த மாதிரி ஆச்சு. பட் இன்னமும் நான் பிஸியாக இருந்த பீரியட்லேயும் நான் நாடகம் பண்ணினே தான் இருந்தேன். யூ நோ தட். இப்போவும் பண்ணிட்டு இப்போவும் பிஸி அகேன். மாநாடு படத்துக்கு அப்புறம் பயங்கர பிஸி. இப்போவும் நாடகம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். மாநாடு நல்ல கேரக்டர் மகன், ஒரு டிஃப்ரெண்ட் மகேந்திரன் அதில். இல்லைம்மா, நம்மளால எல்லாம் பண்ண முடியும். நமக்கு முத்திரை குத்திடுவானுங்கல்ல சினிமாவில். இந்த மாநாடு ரொம்ப நாளைக்கு உங்களை வந்து காமெடினா தானே வச்சிருந்தாங்க, கேரக்டர் ஆர்டிஸ்டா. இப்போ ஒரு யுத்தம் செய்ய தான் ஆரம்பிச்சது. அதில் யுத்தம் செய்ய அப்போவே நான் பண்ணியிருக்கேன். பரீட்சைக்கு நேரமாச்சு பண்ணியிருக்கேன். நம்ம 2 பேரும் பண்ண படமே நான் பண்ணியிருக்கேன் கேரக்டர் ரோல். ஞாபகம் இல்லை உனக்கு? தாலிதானம். தாலிதானம் ஜோடியாச்சே, சாங் வேற இருக்கு நம்ம. பின்ன அப்பவும் பண்ணியிருக்கேன். பட் என்ன இருந்தாலும் மக்களுக்கு என்ன அந்த யூத்தில் ஆஸ் காமெடியாக பார்த்து பழக்கம். அது யுத்தம் செய்யல மாறிது. பரீட்சைக்கு நேரமாச்சில் கொஞ்சம் மாறிச்சு. யுத்தம் செய்யல கம்ப்ளீட்லாம் வில்லன் கூட பண்ண முடியுன்றது வந்த உடனே டக்குன்னு இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஆச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இப்போ 2 தெலுங்கு படம் பண்ணி ஒரு ஹிந்தி படம் வேற கங்கனா ரனௌத்தன் மாதவனோட பண்ணியிருக்கேன். ஹரே கிருஷ்ணா. பட் எல்லாத்துக்கும் ஆனால் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சாருகேசி. வெரி நைஸ், வெரி நைஸ். டெஃபினெட்லி உங்களுடைய இந்த என்ன சொல்கிறது ஆத்மார்த்த அந்த ஒரு ப்ரேயர், எங்கள் உழைப்புக்கு கிடைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சா போதும் அந்த படத்துக்கு, அவ்வளோதான். கண்டிப்பாக நல்லா ரீச் ஆகும். நானும் என் கிருஷ்ணன்ட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் டெலிவிஷனில் முத நீங்கள் எப்போ வந்தீங்க? நீங்கள் மெட்ராஸில் தூர்தர்ஷன் ஓப்பன் பண்ணதே எங்கள் ட்ராமா வச்சு. ஆமாம், நானும் தானே இருக்கேன் அதில். 1975 அந்த பேர் வாலிபம் திரும்பினால் நான் இருக்கேனே அதில். வெங்கட் எழுதின ஸ்கிரிப்ட். ஆமா, நான் இருக்கேன். என் வைஃப் ஆக்ட் பண்ணால அதுல. நானும் இருக்கேன். அப்புறம் அதுக்கு அடுத்தது இன்னொன்று சிவாஜி அங்கிள் நான் ஒரு 1 hour ப்ளே ஒன்று பண்ணோம். ஆமா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஈவினிங் ஓப்பனிங் ஒரு 1 hour சிவாஜி ஃபர்ஸ்ட் half an hour ஸ்கிரிப்ட் எங்க UAA பண்ணதுதான். அதுல சிவாஜி அங்கிள் கூட பண்ணது 1975ல ஓப்பனிங் டேல அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல தில்லானமோனாம்பாள் போட்டாங்க. அப்புறம் டான்ஸ் போட்டாங்க. இந்த டிராமா வாலிபம் திரும்பினால்னு வெங்கட் எழுதின பிளே. ஏன்னா வெங்கட் அப்போ தான் எங்களுக்கு ரகசியம் பரம ரகசியம் எழுதி கொடுத்து ரொம்ப ஃபேமஸ். அது அப்போ இன்னி வரைக்கும் ஃபேமஸ் அது. ஸோ அது ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி ஆனால் நான் வந்து இந்த சீரீஸ் இருக்குல்ல, சீரியல்னு வந்தது. அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணது அம்பிகா பத்தின்னு ஒரு சீரியல். அது TS நாராயணசாமி இவ கூட இருந்தா நினைக்கிறேன். ரம்யாவை தான் ஓப்பனிங் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதில் இன்ஃபேக்ட் ரம்யாவை ஃபிலிமில் இன்ட்ரடியூஸ் பண்ணதே நான் தான். வெள்ளை மனசு படத்தில் நான் தான் கொண்டு போய் டைரக்டர்கிட்ட சித்ராலய பாபு கிட்ட சொன்னது. பட் அதுக்கப்புறம் ஆன் மை ஓன் நான் வந்து டைரக்ஷன் பண்ணது ஃபார் யூ, லாட் ஆஃப் சீரியல்ஸ் ஃபார் யூ, சதன் மதன். கரெக்ட். அது மாதிரி நிறைய. ஆனால் இப்போ நீங்கள் நானும் வந்து தூர்தர்ஷன்லேயே என்னுடைய ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சன் டிவிலையும் ஒரு ரொம்ப பெரிய சீரிஸ் ஒன்று எனக்கு வந்து தான் நம்ம 2 பேரும் ஜாயின் பண்ணோம். ஆனால் ஏன் இப்போ அந்த மாதிரி ஒரு ஒத்துமை இப்போ இருக்கிறவங்க கிட்ட வரமாட்டேங்குது மகன்? இப்போ என்ன தெரியல, இப்போ இல்லையே சன் டிவி எல்லாமே இந்த சேனல் ஓரியன்டாக தானே இருக்குது. அப்போ நமக்கு ஃப்ரீடம் இருந்தது இல்லை. ஃப்ரீடம்க்கு இல்லை, ஈவன் விட்டு கொடுத்து எனக்கு வருது, எனக்கு டைம் இல்லை, பட் நீங்கள் பண்ணுங்களேன்னு சொல்கிற அந்த ஒரு குணம் இப்போ யாருக்குமே இல்லை பாருங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் நவ் டுடேஸ் த கேரவான் கல்ச்சர் அப்படிங்கிறாங்க. ஒன்றா இருந்தது போய் பிஸ்னஸ் தான் மெயின் அப்படின்றது ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக சதன் மதன் ஒரு சீரியல் தூர்தர்ஷனில் அவ்வளோ பாப்புலராக போச்சு. போய் அந்த சீரியல் அவ்வளோ பாப்புலர் ஆனதுனால எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வேறு கொடுத்தாங்க. பிகாஸ் இட் வெண்ட் ஆன் வெரி வெல். ஆமாம், அது தலைக்கோணம்லாம் போய் ஷூட் பண்ணி ஆக்ஷன் அப்போவே நம்ம கிரேன்கின்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்கோம். நல்லா பண்ணியிருந்தோம். நாரதர்லாம் நான் ஐ நாரதர் ரோல் ஞாபகம் இருக்கு. இட் வாஸ் வெரி குட். அதுக்கப்புறம் நம்ம இது கூட பண்ணோமே ஹிந்தியில் வந்து பெருமாள், அதுலேயும் நீங்கள் நாரதர், மனோபலா டைரக்ஷன். ஸோ நம்மளுடைய அசோசியேஷன் நிறையன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு உங்ககிட்ட இன்னொன்று கேட்கணும். அதாவது சிவாஜி அங்கிள் அவரை வந்து எப்படி நீங்கள் ஒரு வெறியரோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ், நானும் பயங்கர சிவாஜி அங்கிள்னால் ஒரு பயங்கர ஒரு பிரீத்தி. அதாவது வீக்லி 2 தடவையாவது ஒரு படம் பார்த்துருவேன். ஏதாவது ஒரு படம் அவரது பார்க்காம இருக்கவே மாட்டேன். ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து அவருக்காக ஒவ்வொரு அக்டோபர் மாதமும் ஒரு இசை விழா எடுக்கிறீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க மயன்? அவர் காலமான அடுத்த வருஷத்துலேருந்தே. ஓகே. ஏதாவது ஒரு படத்தோட 60th year 50th year வரும், அதை நான் கொண்டாடிட்டே இருப்பேன். இப்போ கூட என்னது மோட்டார் சுந்தரம் பிள்ளை இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படாது, டைம் கிடைக்கல. நானும் இருக்கேன் அதில், குட்டி பாப்பா அவருடைய பொண்ணு அதில். நான் வந்து அந்த காலத்தில் பார்த்து வியந்து போனது திருவருட் செல்வரில் இந்த சீன். அவரை சைலண்டாக வச்சுட்டு போட்டு வாங்குற என்னப்பா இந்த பொண்ணுலாம் நான் அப்போல்லாம் நிறைய பேசியிருக்கோம். நாங்கள் அந்த ஒரு விசில் சாங் ஒன்று பண்ணுவீங்களே நீங்கள் இதில், அது இப்போ பண்ண முடியுமா உங்களால்? யார் அந்த நிலவா? அது பண்ணேன். அதான் இன்னும் வேறு சாங்கே பண்ணுறேன். டோன்ட் வரி, அது முடியறதுக்குள்ளே பண்ணிடலாம் ஒரு தடவை. எனக்கு சிவாஜி சார்கிட்ட ஏன் பிடிச்சது என்னங்கிறது நான் சொல்கிறேன். சும்மா ஒரு பைத்தியக்கார வெறியன் நான் கிடையாது. இந்த கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுற வெறியன் இல்லை நான். அவர்கிட்ட இருந்த வெரைட்டி,
இது வரைக்கும் எந்த நடிகன்கிட்டையும் இல்லை, இனிமேலும் வராது. வராது. எந்த நடிகனுக்காவது கட்டபொம்மன் ஒரே வருஷத்தில் தில்லானா மோகனாம்பாளும் பண்ணி கலாட்டா கல்யாணமும் பண்ண முடியுமா? சான்ஸே இல்லை. 2 டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ். அந்த தெய்வமகன் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெய்வமகன் விடுமா, நவராத்திரி நீ நடித்த படம் ஃபர்ஸ்ட் எபிசோட 9 பேரில் பெருசாக மேக்கப்பில் ஒரு வித்தியாசம் காட்டல, நடிப்பில் கண்ணில் காமிச்சார் நட திரும்புறது. இதை நான் வந்து அனலைஸ் பண்ணி நான் ஒரு புக்கே எழுதியிருக்கேன் அவரை பற்றி, நான் சுவாசிக்கும் சிவாஜின்னு. எனக்கு கொடுங்க ஒரு காப்பியில், எங்கே கிடைக்கும் சொல்லுங்க. கண்ணதாசன் பதிப்பகத்தில் கிடைக்குது. அவர் காந்தி கண்ணதாசன் தான் சொல்லியிருந்தாங்க, நான் சுவாசிக்கும் சிவாஜின்னு போட்டேன். ஏன்னா எனக்கு உண்மையிலே நான் அவரை சுவாசிக்கிறேன். இப்போ இந்த சாருகேசி பண்ணும்போது கூட ஒரு ஷாட் முடித்த உடனே அப்படியே வந்து சுரேஷ் கிருஷ்ணா லேசாக அங்கே ஒரு போக் ரோடு தெரியுதே சார், அதை தோட்டுக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது சார். பட் இந்த சாருகேசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வாஸ் அமிதாப் பச்சன். அவர் பிளாக்னு ஒரு படம் பண்ணியிருக்கார். அதில் அந்த வே ஹி டிட் தட் அல்சைமர்ஸ் எனக்கு இப்போ நினச்சாலும் கூஸ் பம்ப்ஸ். அதுலேருந்து இப்படி ஒரு ரோல் பண்ணணும்னு ஆசை, கரெக்டாக கிடச்சிது. உள்ளுக்குள்ளே ஒரு சிவாஜியை வச்சுட்டு வெளியில் ஒரு அமிதாப் வச்சுட்டு நடுவில் வைஜி மகேந்திரா வந்து போயிட்டு அதான் அந்த ரோல். ஸோ அந்த வெரைட்டிக்கு தான் நான் வரும். இல்லாட்டா நான் பைத்தியக்காரத்தன் அவர்கிட்ட நான் போய் சில படங்கள்லாம் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஏன் சார் பண்ணீங்கலாம் கூட கேட்டிருக்கேன். பட் த மேன் ஹேட் த வெரைட்டி. அண்ட் இன்னைக்கு உலகத்தில் ஸோ மெனி புக்ஸ் அரௌண்ட் ரெஃபரன்ஸுக்கு எவ்வளோ இருக்குது. இந்த ஆக்டிங் அந்த ஆக்டிங் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி இருக்குது, பார்த்துக்கலாமே மானிட்டரை. அவர் டைமில் நீங்கள் வந்து ரங்கோன் ராதாலாம் பண்ண சட்டிலிட்டி இன்றைக்கும் யாரும் பண்ணலை. நான் அதுதான் இந்த இன்டர்வியூவில் ஜாலியாக சொல்லுங்க, நீங்கள் அவர் பண்ண மாதிரி சட்டில் ரோல்ஸ் யாரும் பண்ணதே கிடையாது. அவர் என்ன சொல்லுவார்னா, டேய் நான் வந்து ஒரு குக்கு மாதிரிடா, சாப்பிட்றவன் சர்க்கரை ஜாஸ்தி வேணும்னு கேட்டால் சர்க்கரை ஜாஸ்தி போட்டு கொடுப்பேன். சர்க்கரையே வேணான்னு சொன்னால் காஃபியில் சர்க்கரையே வேணாம், டிகாக்ஷனே வேணான்னா வெறும் பாலாக கொடுப்பேன். அவ்வளோதான். நான் தவிர எனக்கு இப்படி தான் பண்ண தெரியும்னு கிடையாது. டைரக்டர் என்ன சொல்கிறானோ நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அதாவது ஊட்டி வரை உறவில் என்ன ஒரு பாலிஷ் பண்ணியிருப்பார். நீங்கள் அது சட்டில் சட்டில் நீங்கள் சொன்னதுனால எனக்கு ஞாபகம். என்ன விளையாட்டாக இருக்குது. ராஜா படத்தில் பண்ணலையா, அதெல்லாம் பண்ணியிருக்காரு அவர். அதுதான் அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு. அதுலேருந்து மீளவே முடியல இன்னி வரைக்கும். ஆனால் என்னென்ன இதில் பாராட்டணும், அவர் கூடவே இருந்து அவர் கூடவே பழகின பல பேர் அவரை மறந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னமும் அவருக்கு ஒரு விழா எடுக்கிறது வந்து மிக சிறந்த விஷயம். பல பேர் மறந்துட்டாங்கிறத விட இன்றைக்கி இருக்கிற சில பேர் கேட்குற சில பேர் அவரோ பெரிய ஆக்டர் அவருன்னு கேட்குறான் போது அப்படியே கொலை பண்ணலாம் போல வருது இருக்குது. பட் அடக்கிக்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் தே ஹேவ் அதெல்லாம் ஓவர் ஆக்டிங் ட்ராமேட்டிக். ஆனால் பண்ணி காமியா. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.